எனக்கு வணக்கம். அனைவரும் முடிச்சிருக்கேன்னு வணங்குறேங்க. பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் பல நல்ல விஷயங்களுக்காக. அதில் ஒரு விஷயம், முதலமைச்சர் விஜயுடைய மனைவி வந்து இந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கி அவங்க குடும்பத்திற்கு ஒன்றா சேரணுன்றதில் பல்லாயிரக்கணக்கான மனசு உள்ளவங்களுக்கு கூட நானும் சேர்ந்துருக்காங்க. அந்த நியூஸ் இன்னைக்கு டிவியில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை பற்றி ஏளனமாக கேவலமாக பேசுகிறவங்களாம் இப்போ என்ன செய்வாங்கன்னு தெரில. அவங்க பையன் லாஸ்ட் வீக் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இப்போ அவங்க சங்கீதா அவர்களும் மனம் மாறி இந்த வழக்கை வாபஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு வரவங்கள வந்து ரொம்ப புண்படுத்தி பார்க்கக்கூடாது. இது காலங்காலமாக அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறது தானே. நல்லா இருக்கிறவங்கள நோக்கடிக்கிறது தான் அந்த முக்கால்வாசி பேரோட வேலையாக இருக்குது. இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. அவங்க குடும்பத்திற்கு ஒன்றா சேர்ந்து அதே மாதிரி அவங்க பல நிகழ்ச்சிக்கு வரணும். அவரை பற்றி கேவலமாக பேசணும், எல்லார் முகத்துலேயும் கழுவி பூசணுன்றது தான் என்னோட ரொம்ப ஆசை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்மால் அட்வைஸு, விவாகரத்து பண்ணாதீங்க, கருத்து ஒற்றுமையோடு இருங்க. ஆண்களும் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க. பெண்கள் வந்து விட்டுட்டு போகிற காரணமே மெயினாக அதுதான், குடிப்பழக்கிறதுனால தான். தயவுசெய்து வாழ்க்கையை காப்பாற்றுவீங்க. உறவுகளோட வாழறதான் என்றைக்குமே எல்லாருக்கும் மரியாதை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் எல்லாம் டு காட்.